எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 4-3 பிஞ்ச் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு நல்லா அதில் ஊற வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான பதமாக பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். இல்லை அதிகமாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த பதத்துக்கு இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியே காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதை எடுத்து நல்லா காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி மசாலாவை நல்லா கரைச்சிட்டு போடும்போது அந்த மசாலா எல்லாமே ஒன்று போல் காலிஃப்ளவரோட சேர்ந்து வரும். நம்ம காலிஃப்ளவர் மேலே போடும்போது அங்கங்கே சில டைம் சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் மசாலாவை முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அந்த மசாலா எல்லாத்தோடும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ ஆயில் காய வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை இப்போ ஆயிலில் போட்டுடலாம். நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரோட நல்லா ஊறுட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ எண்ணெயில் நான் போடுறேன். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டோம்னா நமக்கு ஆயில் இழுக்கவே இழுக்காது. அது கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் இருந்தாலும் ஆயில் இழுத்துடும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2-3 பேட்சாகவும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்து நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். அதனால் நல்லா ஒரு பிரைட் கலர் வந்திருக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதை ஆயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். காலிஃப்ளவருக்கு மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்த உடனே மசாலா போட்டு ஆட் பண்ணிட்டோம்னா மசாலாலாம் கொஞ்சம் அந்த சூட்லேயே போடும்போது கிறிஸ்பியாக வராது. அதனால் காலிஃப்ளவரை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மசாலாவில் போட்டோம்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் காலிஃப்ளவர் இப்போ நான் பொரித்த காலிஃப்ளவரெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது பாஸ்மதி ரைஸ் சுடுதண்ணியில் உப்பும் ஆயிலும் போட்டு நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நம்ம வேறு என்ன ரைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். அதில் பொடியாக நறுக்கின 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு சின்ன பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ இதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது பொடியாக கேரட் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பீன்ஸையும் ஒரு 4-3 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸை நான் சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் ஒரு ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது கேப்சிகம் ஒரு அதே மாதிரி ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கேப்சிகம் ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ வினிகர் ஒரு 1.5 டீஸ்பூன், சில்லி பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன், அடுத்து சோயா சாஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த சாஸ் எல்லாம் சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சுக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள் வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது உப்பு வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த வெஜிடபிள்க்கும் கொஞ்சம் ரைஸ்க்கும் சேர்த்தா போல் இப்போவே நான் சேர்த்துடுறேன். ஆல்ரெடி காலிஃப்ளவர்லேயும் உப்பு இருக்குது, நான் சாதத்துலேயும் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போது நம்ம பொரித்து வச்ச காலிஃப்ளவரை வந்து இப்போ இதோட சேர்த்துடலாம். இந்த காலிஃப்ளவரை இந்த சாஸோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது அந்த சாஸ்லாம் அந்த காலிஃப்ளவரோட ஊறும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெடித்து வச்ச சாதத்தை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சாதம் வந்து சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோவில் வச்சிட்டோம்னா நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும். ஹையில் இருந்ததுன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லோவில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து நமக்கு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு சாதம்லாம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம உப்பு எல்லாம் மிளகுத்தூள் எல்லாமே செக் பண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.